ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/2/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், அஷ்டமி. நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 24 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:15 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:18 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 2:43 மணி வரை சுபம், அதன் பின்பு இரவு 11:38 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று மாலை 3:48 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:18 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:52 மணி வரை உத்திரம், அதன் பின்பு இரவு 11:18 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது உச்சிதம். அதனாலேயே உங்களுக்கு மனசுல இருக்கிற கவலைகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அடுத்தபடியா அஷ்டமி. எல்லாரும் சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமி, அப்ப மற்ற நாள்லாம் காலபைரவரை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அஷ்டமி விசேஷம், புரியுதா? அது வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் காலபைரவரை வழிபாடு பண்றது உச்சிதம். ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமி நவமிக்குன்னு சில ஒரு சந்தோஷமான இதெல்லாம் பகவான் கொடுத்திருக்கார். அதனால இந்த அஷ்டமி தினம் வளர்பிறை அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க வழிபட வேண்டியது, மனசார நினைக்க வேண்டியது என்னன்னா சொர்ணாகர்ஷண பைரவரை, காலபைரவரோட அம்சம் சொர்ணாகர்ஷண பைரவரை நீங்க வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா மனசால நினைச்சாலே போதும். சொர்ணம் ஆகர்ஷணம், ஆகர்ஷணம் அப்படின்னா வசியம். சொர்ணம் வரணும். சொர்ணம்னா தங்கம். இந்த இடத்துல பணம் எது வேணாலும் வச்சுக்கலாம். பணம், பொருள், பதவி எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஆகர்ஷணத்தை பண்றது சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி காலபைரவரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இந்த வளர்பிறையில வழிபாடு பண்றதுனால நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சு சந்தோஷங்கள் வளர்பிறை போல வளரும். சந்தோஷங்கள் வளர்பிறை போல வளரும். அதுக்காக தான் இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமியில கண்டிப்பா நீங்க பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்க வீட்டு பக்கத்துல எந்த பைரவர் இருந்தாலும் பரவாயில்ல, கால பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர், என்ன பைரவரை வேணாலும் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறது நீங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம். நான் ஒன்றும் சொல்லி உங்களுக்காக வராது, கரெக்டா? நீங்க அனுபவத்திலே தெரிஞ்சுப்பீங்க. ஆஹா அற்புதம், மனசுல இருக்கிற கவலைகள் குறைஞ்சது, ஒரு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்கிரகதியில், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்
எனதுமே மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அலைச்சல் இருந்தாலும் ஒரு சுகம் இருக்குங்க. ஏன்னா இந்த சுக்கிர பகவான் நட்சத்திரமான பரணி நட்சத்திர காலில் சந்திர பகவான் உலாவரார். உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஆனால் நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா பரணி தரணி ஆளும் அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதனால இன்னைக்கு சந்தோஷம் இருக்குங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் சற்று இழுபறி ஆகலாம். ஆனாலும் சிலருக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறிய அளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இன்னைக்கும். ஆனால் அதே சமயம் அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான பரணி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். இன்னைக்கு சந்தோஷமான செலவு இருக்குங்க. கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இன்பமான ஒரு செலவு கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி இன்றைக்கி வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபிவிருத்தி செய்து வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவதோடு மட்டுமன்றி கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு இனிமையான செய்தி காதுக்கு இனிமையாக வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பணவரவு வந்து சேரும். லாபஸ்தானமாக்கிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் அற்புதமா உலாவரார். அவரும் சந்தோஷமா வரார், உங்களையும் சந்தோஷமா வச்சுக்க போறார். ஸோ இன்னைக்கு உங்க மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மிதுனராசி என்பர்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஜூஸ் மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. சரியா? அந்த விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படுவதால் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் நடக்கும். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குதூகலத்துடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானமாக்கிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் உலாவரார்.
இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வேலை பளு இருக்கும், சந்தோஷமான வேலை பளு. ஏன்னா கடகராசி அன்பர்கள்லாம் என்ன வேலை கொடுத்தாலும் அற்புதமாக செய்வீங்க. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கும். அந்த வேலை பளு உங்களை ஒரு உயர்த்தறதுக்கு அந்த மாதிரி வரும். சரியா? தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் வேலை பளு அதிகரிக்கும். அதே போன்று வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொறுப்பான சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கண்டிப்பாக மனக்குறைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா சந்திராசிரமெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுங்கிறது ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். குறையும் அல்ல, மறையும். நல்லா படிப்பாங்க இன்னைக்கு. அதேமாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கும் அன்பர்கள் சாதனை படைப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றக்கூடிய சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்தவர்களுக்கு சில அற்புதமான முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த சந்திர பகவான் அஷ்டம ராசியில் இருந்தால் கூட இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் வராருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதனால ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்து கறக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உணவு கட்டுப்பாடு. கரெக்டாக உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறிய அளவில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் கவனம் அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நலம். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சில குழப்பங்கள் வரலாம். அதேமாரி எடுக்கிற கோப்புகளில் சரிவர கையாள்வது நல்லது. கோப்புகளில் இந்த ஃபைல் எந்த ஃபைலை எங்கே எடுத்தாலோ அதே இடத்துல வைக்கணும். அப்போ தேட வேண்டாம் அடுத்த தடவை. ஆனால் அந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் வரும். இந்த ஃபைலத்துக்கு எங்கேயாவது வைப்பீங்க, அது அந்த மாதிரிலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க கவனமாக. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் வத ஸ்ரீ ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உங்களால் சொல்ல முடியலன்னு இதை கேளுங்க. சரியா? ஒரு 3 தடவை நான் சொல்கிறதே கேட்டுக்கோங்க ரிப்பீட் பண்ணி. அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமம் இருந்தால் கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் அப்படின்னா, அரிசி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி. அது நீங்கள் என்ன சாப்பாட்டு அரிசி வச்சுருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ வெண்புழுங்கலோ எது இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தப்பே கிடையாது. சரியா? கொஞ்சம் அரிசியை ஒரு பிடி எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இந்த ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல உங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலையை கொடுக்கறதுக்காக உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்கால இந்த சந்திர பகவான் வரார். அடி தூள் கிளப்பி சந்தோஷமா இருக்கும். எத்தனை காலம்தான் கஷ்டத்துல பிரச்சனையில யோசிச்சு இருக்கணும். இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்தை சந்தோஷமா அனுபவிங்க. இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த முன்னேற்றமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். சம்பள உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களாம் அற்புதமான ஒரு நாள். நீங்க புதிய முதலீடுகளை துணிந்து செய்யலாம். சூப்பரா. அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய புள்ளிகளாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விட தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகசானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் வரார். இன்னைக்கு சந்தோஷமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஆற்றலே பெரிய விஷயம். அதுல சந்தோஷம்னா உங்களோட வேலைகள் எல்லாம் அற்புதமா முடிக்க போறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளை அருமையாக முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு சாதனை படைப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக ஆற்றல் அதிகரிக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடன் சுமை கண்டிப்பாக குறையும். குடும்பத்திற்கு தேவையான சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காரர்கள் சஞ்சாரம் என்றால் இன்னைக்கு குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். உங்க குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். அதை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். அதே மாதிரி உங்க வீட்டுல பேரன் பேத்திகள் இருந்தா அந்த குழந்தைகள்லாம் ஒரு சாதனை படைக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நிதானமான போக்கு தென்படும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவான சூழ்நிலையில் அருமையாக பயணிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய புள்ளிகளாக மாறுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிடுங்க. இல்ல எனக்கு சுகர் நான் சாப்பிட முடியாது அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடலாம். சரியா? யார் எந்த குழந்தைகளுக்கு இருந்தாலும் கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு அதனாலே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் அங்கதான் இருக்கார். ஆனா இன்னைக்கு என்னன்னா சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் அவர் டிராவல் பண்றார். ஸோ இன்னைக்கு பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு அருமையாக வந்து சேரும்.
வீடு கட்ட போட்ட திட்டம் அருமையாக வெற்றியடையும். வாகனம் வாங்குவீர்கள் உங்கள் மனதிற்கு ஏற்றபடி. அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவீர்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எப்படி இருந்தீங்க? தூள் கிளப்பி ஒரு ஞானம் கிடைச்சது. இன்னைக்கு அதிரடியா சில வேலைகளில் ஈடுபட்டு சந்தோஷம் காண்ட போகிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். ஆனா அந்த சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்துல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரத்துல வரார். சந்தோஷம் 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 தான் இன்னைக்கு. அதுவும் எப்படி அதிரடியான ஒரு சந்தோஷம். சரியா? இன்னைக்கு சும்மா அதிர்தில்ல அப்படிங்க போறீங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் சூப்பரா படிக்க போறீங்க. அப்படியே ஒன்னு அப்படியே மணி முத்தா இருக்கும். அடுத்தபடியா இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்களால் அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள் மனோதிடத்துடன் செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சுப செய்திகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். ஆனால் அதே சமயம் நேற்றுக்கு எப்படி இருந்தாலும் அதை விட இன்னைக்கு டபுள் ப்ரொமோஷன். என்னன்னா சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் இந்த சந்திர பகவான் வரார். அதனால இன்னைக்கு ஒரு தனவரவு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எப்போ வர வேண்டிய பணம் கூட இந்த தடை தாமதங்கள்லாம் இருந்தது, அந்த பணம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் ஒத்துழைப்பினால் சரியா அவங்க மூலமா சில முன்னேற்றமான ஒரு செயல்கள் கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஏற்படும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். எல்லா விதத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் சாதனை படைப்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.